இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம கத்தரினுடைய தோட்டத்த பார்க்கும்போது மிக அற்புதமா இருக்குது. இந்த கத்திரிய எப்படி நீங்க இயற்கை விவசாயத்துக்கு எந்தெந்த வழிமுறைகள்ல வந்து நீங்க வந்து உருவாக்கி தருகிறீர்கள்? சார் நம்ம வந்து அ நம்ம தோட்டத்தில முதல் நோக்கம் என்ன அப்டின்னா, டிம்பர் மரங்கள் வந்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ரைட் சார். டிம்பர் மரங்கள் வந்து உங்களுக்கு அத வந்து பலன் தர்றதுக்கு 15லிருந்து 20 வருஷம் ஆகும். ரைட். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரியான பலன் வந்து நமக்கு தரும். ஆமா. அப்போ நம்ம வேலையாட்களுக்கு இங்க டெய்லி இந்த தினசரி வருமானம் இருக்கு இல்லையா? தினசரி வரும் செலவினம் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக, இத வந்து நம்ம ஊடுபயிரா வந்து கத்திரி, அப்புறம் வந்து வெண்டை இதெல்லாம் பண்றோம். இது வந்து கத்திரி சார். இதுல கத்திரியோட ரகம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கோவில்பட்டி பகுதியில வந்து இந்த ரகத்த தான் வந்து விரும்பி மக்கள் சாப்பிடுறாங்க. சாகுபடி பண்றோம். இந்த சுற்றுப்பகுதியில. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஎன்ஆர் காஞ்சி. இந்த இந்த ரகத்தோட பேரு. இத வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம அ பாத்தி முறையில தான் வந்து சாகுபடி பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால வந்து கலைக்கு வந்து நம்ம செலவினங்கள வந்து கொஞ்சம் அதிகமா தான் செலவழிக்கிறோம். பட் இருந்தாலும் பரவால்ல. இயற்கை முறையில பண்ணி நம்ம அ நேரடியா நம்ம மக்களுக்கு குடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க, விரும்பி வாங்குறாங்க. நல்ல கமெண்ட் சொல்றாங்க. அப்படிங்கும்போது எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம நார்மலா நிலத்த உழுது பாத்தி அமைப்ப வந்து பண்ணிக்கிறோம் சார். இந்த பாத்தி அமைப்பு எப்படி சார் பண்றீங்க நீங்க? பாத்தி அமைப்பு வந்து சார் நம்ம டிராக்டர் இருக்கு இல்லையா? டிராக்டர்ல வந்து பார் கிளப் இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம முதல்ல போட்டுருவோம். வாய்க்கால், வரப்பு இது எல்லாமே போட்டுருவோம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நம்ம மேன் பவர் யூஸ் பண்ணி வந்து பண்ணிர்றோம் சார். இதுக்கு நாற்றங்கள் வந்து எங்க இருந்து நீங்களா வாங்குறீங்களா? இல்ல நீங்களே தயார் சார் பண்றீங்களா? நம்ம வந்து விதைகள வந்து வாங்கி நம்மளே வந்து நாத்து தயார் பண்றோம் சார். அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆமா சார். இப்ப வந்து விதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில இருந்து வெளிய வாங்குறோம் சார். ஒரு 1/4 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30 கிராம் அளவிலான விதை வந்து தேவைப்படுது சார். ஓகே. சரிங்க 1/4 சார். ஏக்கர்ல சாகுபடி பண்ண போறோம் அப்படின்னா, 30 கிராம் அளவுள்ள விதை விதை வாங்கணும். வந்து தேவைப்படுது. அத வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு அ நல்ல அ பார வந்து நாற்றங்கால் தயார் செஞ்சுட்டு, அந்த நாற்றாங்கல்ல வந்து மண்புழு உரம், அப்புறம் வந்து வேப்ப புண்ணாக்கு. மண்புழு உரம் இல்லாத பட்சத்தில வந்து நம்ம வந்து நல்லா செமிக்கப்பட்ட, செறிவூட்டப்பட்ட சாணம் இருக்கு இல்லையா? சாணம். ஆமா. அதுவும் வேப்ப புண்ணாக்கும் போட்டு நம்ம அத கலச்சு விட்டுறணும் கலந்தது. சார். ம். கலச்சு விட்டுட்டு, விதைகள பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு மாரி போட்டு, ம். லைன் லைனா போட்டு, அந்த கோடுகள் அப்படியே லேசா விதைகள தூவி விட்டுட்டு, ரொம்ப நெருக்கமாவும் இல்லாம, ரொம்ப கலப்பாவும் இல்லாம, ஒரு ஆவரேஜா தூவி விட்டுட்டு, அப்படியே வந்து அந்த 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 கோடு போட்டோம் இல்லையா? அந்த வித வந்து மண்ண வந்து அப்படியே நிரப்பி விட்டுறணும் சார். நிரப்பி சரிங்க. விட்டுட்டு, ஆ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாங்க மினி ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்கோம் சார். ரைட்டு சார். அந்த ஸ்ப்ரிங்க்லர்ல அமைச்சு விட்டுறோம். நைட் ரைட். அமைச்சிட்டு பைப்ல கனெக்ட் பண்ணி விட்டுறோம் சார். அதுவே தெளிச்சிருது. ரைட். அந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காத்துல உள்ள நைட்ரஜன கரைச்சிட்டு போய் விழுகுறதுனால, நல்லா இருக்கும். நல்லா வளரும். நல்லா வளருது சார் அப்ப நாத்து. எத்தன நாள் எடுக்குறீங்க சார் நாற்றுங்கள்? நாத்து வந்து சார் 25லிருந்து 30 நாளைக்குள்ள நடணும் சார். ரைட்டு சார். அதிகபட்சம் 30, 35 நாள். நாற்றோட வளர்ச்சிய பொறுத்து. ம். ம். ஆவரேஜா வந்து 25லிருந்து 30 நாள் அதுக்கான டைம் சார். அத கொண்டு வந்து இங்க நீங்க வந்து எடுத்துட்டு கொண்டு வந்து தண்ணி பாய்ச்சுறோம். ம். மேல சும்மா தான் தண்ணி பாய்ச்சுறோம். தண்ணி பாய்ச்சிட்டு, அதுல வந்து நடவு செய்றோம் சார். நம்ம வேலையாட்கள் இருக்காங்க, அப்ப பெண் இயற்கை வேலையாட்கள். உரங்கள் என்னென்ன போடுறீங்க சார்? சார் இயற்கை அடி உரமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜீவாமிர்தம் பண்றோம் சார். ரைட்டு சார். ஜீவாமிர்தத்த வந்து வெஞ்சூரி இருக்கு சார். ம். வெஞ்சூரியில வந்து ஜீவாமிர்தம், மீன் அமிலம், ஈயம் கரைசலு, ம். அப்புறம் வந்து பஞ்சகவ்யா இதெல்லாம் வந்து அடி உரமா குடுக்குறோம் சார். சரிங்க தண்ணீயிலேயே சார். கலந்து வந்துரும் அதுவே. ஸோ அதுக்கு அது வந்து கீழ குடுக்குறோம். தெளிப்பு மேல வந்து நோய் மேலாண்மைக்கு தெளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டை கரைசல் பண்றோம் சார். ம். 3G கரைசல் பண்றோம். ம். அக்னி அஸ்திரம் பண்றோம். கற்பூர கரைசல் பண்றோம். இந்த 4 வகையான கரைசல்ல எல்லாமே நீங்க தயார் பண்றீங்க. எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம் சார். சரிங்க சார். எல்லாமே நம்ம தயாரிப்பு தான். சொந்த தயாரிப்பு தான். ம். கடையில இருந்து வாங்குனோம் அப்படின்னம்னா, அது கட்டுப்படி ஆகாது சார். இயற்கை விவசாயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து நம்மளே தயாரிச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். வளர்ச்சி எப்படி சார் இருக்கு? வளர்ச்சி இது நீங்களே பார்க்கலாம் சார். வளர்ச்சி நல்லா இருக்கு சார். ம். மழைக்காலங்கள்ல வந்து நம்ம அடி உரம் குடுக்குறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாசில ஸ்ப்ரேயர்ல நாசில எடுத்துட்டு, சரிங்க சார். அதுல நம்ம மீன் அமிலமோ எத குடுக்கணுமோ அத பண்ணிட்டு, நம்ம தூர்லயே அப்படியே குடுத்துறணும் சார். மழைக்காலங்கள்ல வந்து நம்ம தண்ணி பாய்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால, அந்த டைம்ல மட்டும் ஈரப்பதத்துல வந்து மழை மழை பெஞ்ச அந்த ஈரப்பதத்துல வந்து தூருக்கு தூர் வந்து நம்ம மீன் அமிலமோ, அது பஞ்சகவ்யாவோ இப்ப எத்தன நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணலாம் சார் நம்ம சார் கத்திரிக்கா? அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70லிருந்து 90 நாளைக்குள்ள வந்து அறுவடை ஒரு குறுகிய காலத்துல. பூ பூத்து மெதுவா காய் காய்க்க ஆரம்பிக்கும் சார். இப்ப கிட்டத்தட்ட இது வந்து 90 நாள் ஆயிடுச்சு சார். ரைட் இப்ப சார். பார்த்தீங்கன்னா, காய் வர ஆரம்பிச்சுருச்சு சார். ம். இது நல்ல மகசூல் நல்லா கிடைக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு 110லிருந்து 120 நாள் ஆகும். நல்லா எல்லா செடிகளும் மாதம் ஒண்ணு மாதம். போல வந்து ம். மகசூல் தர்றதுக்கு வந்து 120 நாள் பக்கத்துல ஆகும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3லிருந்து 4 மாசம் வந்து அறுவடை பண்ணலாம் சார். மொத்தம் 6லிருந்து 7 மாசம் வந்து பராமரிப்ப பொறுத்து 6லிருந்து 7 மாசம் வந்து இதோட ஆயுட்காலம். சரிங்க சார். நீங்க இந்த இயற்கை விவசாயத்துல வரவுக்கும், செலவுக்கும் எப்படி சார் இருக்கு? லாபம் இருக்கா? சார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ தயாரிப்பு வளர்ச்சிகள், இடுபொருட்கள் எல்லாமே நம்ம வந்து தயார் பண்றதுனால, அந்த செலவு வந்து நமக்கு கம்மி தான். நன்றி சார். இங்க செலவினம் அப்படின்னு பார்க்க போனா வந்து கலை தான் சார். கலை மேலாண்மை தான் பெரிய ஒரு தொந்தரவா இருக்கு சார் இங்க. ம். அதுக்கு மட்டும் தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னா, இதுல நல்லா மிச்சம் இருக்கு சார்.
நல்ல ஒரு மகசூல் நல்லா செய்யலாம். விரும்பி செய்யலாம் சார். கத்தரினுடைய சுவைய பத்தி யாரும் சொல்லியிருக்காங்களா? நல்லா இருக்கு அப்படின்னு சார் அந்த சுவை மாரி வந்து சொல்லியிருக்காங்களா? நம்மகிட்ட கத்திரி வாங்குன கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கும் குடுக்குறோம். ம். எல்லாம் அந்த கெமிக்கல் அடிக்கிறவங்க என்ன ரேட் குடுக்குறோம் அதான் நமக்கு கிடைக்குது. ஆனா ஆர்கானிக்குக்கு அப்படின்னு பெரிய நகரங்கள்லாம் அது ஒரு தனி விலை இருக்கு சார். சரி. ஆனா வந்து நம்ம கோயில்பட்டி மார்க்கெட்ல வந்து மத்த காய்கறிகளுக்கு என்ன ரேட் கிடைக்குதோ, அதே தான் நமக்கு கிடைக்குது சார். ஸோ இது ஆர்கானிக் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு தனியா ரேட்லாம் குடுக்குறதில்ல. ஆனா நம்ம நேரடியா கஸ்டமருக்கு குடுக்குறோம் சார். ம். கடைக்கு அவங்க குடுக்குற என்ன சொல்லியிருக்காங்க சார் நல்லா? கடைக்கு குடுக்குற மொத்த விலை இருக்கு இல்லையா? அந்த விலைக்கு தான் கஸ்டமருக்கு குடுக்குறோம். குடுக்குறோம். அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு, "உங்க காய் வந்து நல்லா சுவையா இருக்கு. கடைகள்ல வாங்குற காய விட, உங்க காய் வந்து சுவையா இருக்கு. சுவையா இருக்கு. 2வது எவ்வளவு பருமன் ஆனாலும், அதுல வந்து அந்த விதைகள் வந்து முதிர்ச்சி அடையறது கிடையாது. ம். ம். பெரிய காயா இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணலாம். ரைட். அந்த ஒரு விஷயம் வந்து இதுல ஒரு அட்வான்டேஜ் சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி.